Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது SSC CGL கேட்ட ஒரு question. 3 people A, B and C invest in a business in the ratio 2:3:5. It was decided that 9% of the profit will go to charity. If the total profit was rupees 2,50,000, then find the share of C in the profit. 3 பேர் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரேஷியோக்குன்னா 2:3:5. இவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 2,50,000. அதில் 9% வந்து சேரிட்டிக்கு கொடுக்குறதா அவங்க எல்லாரும் டிசைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து போக சியோட ஷேர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அந்த ப்ராஃபிட்டில். ஃபஸ்ட்டு சேரிட்டிக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிப்போம். சேரிட்டி ஈக்குவல் டு மொத்தம் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு 2,50,000. இதில் 9% வந்து என்னது சேரிட்டிக்கு கொடுக்குறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்போ 9/100. இதுவும் கேன்சல் ஆகும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 0 0 5 9s ஆர் என்னது 45 4 பேலன்ஸ் 2 9s ஆர் என்னது 18 + 4 என்னது 22,500. இப்போ இதுதான் சேரிட்டிக்கு கொடுத்த அமௌண்ட். இப்போ ஷேருக்கு பிரித்த அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஷேர் அமௌண்ட் ஈக்குவல் டு மொத்தம் ப்ராஃபிட் எவ்வளவு 2,50,000 மைனஸ் சேரிட்டிக்கு கொடுத்தது எவ்வளவு 22,500. பேலன்ஸ் என்ன வரும்? 2,27,500. இதுதான் ஷேருக்கு எடுத்துக்கிட்ட அமௌண்ட். மொத்தம் இந்த ரேஷியோவில் எத்தனை பார்ட் இருக்கு? 2 + 3 + 5 என்னது 10. இப்போ 10 பார்ட்ஸில் சிக்கு எவ்வளவுக்கு தந்திருக்காங்க? 5. இப்போ 5/10 தான் சியோட பங்கு. சி ஷேர் ஈக்குவல் டு 5/100 5/10 to 2,27,500. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். 0 5 5s ஆர் என்னது 25 2 பேலன்ஸ் 7 5s ஆர் என்னது 35 + 2 என்னது 37 3 பேலன்ஸ் 2 5s ஆர் என்னது 10 + 3 என்னது 13 அப்புறம் 1 பேலன்ஸ் 2 5s ஆர் என்னது 10 + 1 என்னது 11. 1,13,750. இதான் ஆன்சர். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.